இன்றைக்கி நம்மளை சுற்றி நடக்கிற இந்த கொரோனா 2வது அலையோடைய தாக்கம் எல்லாரையும் மனதளவில் ரொம்ப பாதிச்சிருக்குது. கொஞ்சம் நெஞ்சம் தைரியமாக இருக்கிறவங்க கூட அவங்கவுங்க நண்பர்கள் வட்டாரத்துலேயும் அவங்க சுற்றம் முற்றும் அவருடைய வீட்டில் ஏற்படக்கூடிய இழப்புகளை கேட்டு அந்த தைரியத்தை இழந்துக்கிட்டே வராங்க. இதனால் எல்லாருக்கும் மனசில் ஒரு பயம் இது ஏற்பட்டு மன அழுத்தத்தில் பாதிக்கப்படுறதா எல்லோரும் சொல்கிறாங்க. அதை கேள்விப்படுறோம். இந்த மன அழுத்தம் மன இறுக்கமாச்சின்னு சொன்னால் நம்ம உடல் தசைகளும் இறுக்கமடையும். இதனால் இரத்த ஓட்டம் பாதிக்கும். இதனால் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி இந்த வித்தின் லிமிட் இல்லை தான் ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி விஷயத்த கேட்குறதும் பார்க்குறதும் திருப்பி இந்த டிவி நிகழ்ச்சியில் மறுபடியும் இந்த கொரோனாவில் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவங்க இந்த அபவ் ஆவரேஜ் இந்த லிமிட்டுக்கு கொஞ்சமாக ப்ரெஷர் அதிகமாக போய் ஆகிறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த எளிய முறை யோக பயிற்சி இதை செஞ்சோன்னு சொன்னால் இந்த மன இறுக்கத்தை போக்கி கொஞ்சம் இந்த பிரச்சனைலேருந்து விடுபட முடியும். இதுக்கு இந்த பவன முக்தாசனா பார்ட் 1 ஆன்டி ரூமேட்டிக் சீரியஸ் இதில் காலுக்காகவும் இந்த கைக்காக பயிற்சிகள் இருக்குது. இந்த பயிற்சிகளை நீங்கள் பண்ண கண்டிப்பாக இது உங்கள் மனதை ஃப்ரீ பண்ண வைக்கும். இந்த பவனத்தார் பார்ட் 1ஓட முக்கியத்துவமே நம்ம வெளி உறுப்புகளை தளர்த்துவதன் மூலம் மன இறுக்கத்தை போக்கலாம் அப்படின்னு தான் இதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த பவனத்தார் பார்ட் 1 ஏன் உங்களுக்கு இந்த டைமில் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால், எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை இந்த 50+ இருக்கிற எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருப்பாங்க. டயபெட்டிக்னு இருக்கும், அல்லது பிபின்னு இருக்கும், இல்லை ஜாயிண்ட் ப்ராப்ளம்னு இருக்கும், இந்த ரொமேட்டிக்னு இருக்கும். ஸோ இந்த எளிய முறை பயிற்சி இது எல்லாத்துக்குமே பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த மன இறுக்கம், பிபி, ப்ரெஷர் இதை குறைக்கிறதுக்கு ஈஸியான வழியாக இருக்கும். நீங்கள் பயில்றதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த பவனத்தை பார்ட் 1 எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ரெடி? Come on, stretch your legs. முதல் பயிற்சியாக உங்கள் கால் விரல்களை மட்டும் மடக்கி நீட்டுறீங்க. டோ மூமெண்ட்ஸ். இந்த கால் 5 விரல்களை மட்டும் முன்னாடி மடக்குறீங்க, பின்னாடி நீட்டுறீங்க. பின்னாடி நீட்டும் போது மூச்சு உள்ளவும், முன்பக்கமாக மடக்கும்போது மூச்சு வெளியவும் பண்ணுறோம். இதை ஒரு 10 தடவை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 3 தடவை இல்லை 4 தடவை பண்ணி காட்டுறோம். நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது 10 தடவை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பலன் அளிக்கிறதா இருக்கும். அடுத்து டோ மூமெண்ட்ஸ். ஆங்கிள்லேருந்து இந்த டோஸ் முன்பக்கமும் பின்பக்கமும் நீட்ட போகிறோம். ரெடி? கமான், ஸ்டார்ட். ஆங்கிள் மூமெண்ட்ஸ். காலை முன்னாடி நீட்டும்போது மூச்சு வெளியே, பின்பக்கம் நான் இழுக்கும்போது மூச்சு உள்ளே. ஃபஸ்ட்டு டோ பெண்டிங், அடுத்து ஆங்கிள் ஃபார்வர்ட் பேக்வர்ட் மூமெண்ட், அடுத்து ஆங்கிள் ரொட்டேஷன். 2 காலையும் ஒரே பக்கமாக சுற்றுங்க. ஆங்கிள் ரொட்டேஷன் அண்ட் சேம் சைடு. ஓகே, இதுவும் காலை பின்னோக்கி கொண்டு போகும்போது மூச்சு உள்ள, முன்னோக்கி நீட்டும்போது மூச்சு வெளியே. ரிவர்ஸ் ஆன்டி கிளாக்வைஸ். இப்போ 2 காலையும் ஒன்றுத்துக்கு ஆப்போசிட்டில் சுற்ற போகிறோம். ஆப்போசிட் டு ஈச் அதர். ரொட்டேட் ஒரு ஆங்கிள் ஆப்போசிட் டு ஈச் அதர். கால் நல்லா உள்ள கட்டவரில் தொடுங்க. வெளிப்பக்கம் கொண்டு வரும்போது 2 சுண்டு வரலும் தரையை தொடுற மாதிரி கொண்டு வாங்க. உங்கள் பாதம், அதாவது இந்த கட்டவரில் 360 டிகிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரி நிதானமாக சுற்றுங்க. ரிவர்ஸ், ஆப்போசிட் டைரக்ஷன். நெக்ஸ்ட் லெக் பெண்டிங். வலது தொடைய 2 கையாலும் பிடிங்க. லெக் பெண்டிங். முட்டிக்கு கீழே 2 கையாலும் பிடிச்சிட்டு காலை நீட்டுங்க. தரையிலேருந்து கொஞ்சம் உயர்ந்து வந்த போதும். இப்போ மூச்சு உள்ளே இழுத்துட்டு மடக்கும்போது மூச்சு வெளியே, உங்கள் தொட வயிற்று அழுத்துகிற மாதிரி கொண்டு போங்க. ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். மடக்குங்க. மறுபடியும் ப்ரீத் இன், காலை நீட்டுங்க. ப்ரீத் அவுட், காலை மடக்குங்க. உங்கள் வயிறு இந்த தொடையை அழுத்து தான் நல்லா அழுத்தம் கொடுக்கணும். ஓகே, சேஞ்ச். லெஃப்ட் லெக்.
ரெடி ஸ்டார்ட். காலை நீட்டிட்டு ஆரம்பிங்க. ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இது லெக் பெண்டிங். நெக்ஸ்ட் லெக் ரொட்டேஷன். மறுபடியும் வலது தொடை மடக்குங்க, முட்டிக்கு கீழே 2 கையிலையும் பிடிச்சிங்க. பிடிச்சிட்டு இப்போது காலை சுற்றுறோம். லோயர் லிம்பை கொண்டு வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணுறோம். ரெடி. காலை மேலே தூக்கும்போது ப்ரீத் இன், காலை கீழே ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். ரைட். ரிவர்ஸ் ரொட்டேஷன், ரிவர்ஸ் ரொட்டேஷன். இதே 3 தடவை பண்ணுறாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 10 ரொட்டேஷன் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களால் 10 ரொட்டேஷன் பண்ண முடியலன்னு சொன்னால் 5 ரொட்டேஷன் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் 5 ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். லெஃப்ட் லெக். கமான். ரொட்டேட் clockwise. 1 2 3. ரிவர்ஸ், ரிவர்ஸ். இந்த காலை சுற்றும் போது உங்கள் தொடை வயிற்று அழுத்துற மாதிரி இருக்கணும். தொடையிலேருந்து காலை நீட்டாதீங்க, முட்டியிலேருந்து மட்டும்தான் உங்களை இந்த லோயர்லையும் சுற்றுற மாதிரி இருக்கணும். ரிலாக்ஸ். காலை நீட்டி உட்காருங்க. டீப் இன்ஹேல். நேராக உட்காருங்க. ஆழமான மூச்சு, நிதானமான வெளி மூச்சு. உங்கள் தொடர்ந்து உங்களால் எல்லா பயிற்சியும் அடுத்தடுத்து பண்ண முடியலன்னு சொன்னால் ஒரு பயிற்சி முடிஞ்ச உடனே ஒரு 2-3 ப்ரீத் எடுத்துங்க. ஆழமாக உள்மூச்சு எடுத்து நிதானமாக வெளி மூச்சு எடுத்து அடுத்த பயிற்சி ஆரம்பிக்கலாம். இந்த எல்லாம் ஒரு பயிற்சிக்கும் நம்ம இங்கே இடைவெளி கொடுத்து ப்ரீத் பண்ணி அடுத்த பயிற்சி போனால் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் நாங்கள் இந்த 3 பயிற்சி முடிச்சிட்ட அப்புறம் இந்த கேப் கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு பயிற்சியினோடையும் கேப் கொடுத்து இந்த மூச்சு எடுத்துக்கலாம். ரைட். நெக்ஸ்ட்டு அர்த்த பத்மாசனம், சாரி அர்த்த தித்திலியாசனா. எஸ். அப் டவுன். உங்கள் தொடையை மேலே தூக்கி கீழே இருக்குங்க. அப் அண்ட் டவுன். கமான். ப்ரெஸ். அப் டவுன், அப் டவுன். தொடை நல்லா கீழே தரையில் பதிகிற மாதிரி அழுத்துங்க. மறுபடியும் தூக்கும்போது உங்கள் முட்டி வந்து முடிஞ்ச அளவுக்கு நெஞ்சுக்கிட்ட வர மாதிரி மேலே தூக்குங்க. ஒன் டவுன். ஓகே. சேஞ்ச். அப் டவுன். மேலே அழுத்துங்க. அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். ரைட். ஓகே. ரிலாக்ஸ். காலை நீட்டிங்க. மறுபடியும் வலது கால் மடக்கி தொடை மேலே கொண்டு வாங்க. ஆங்கிள் கிராங்க். உங்கள் வலது கையால் வலது கணுக்கால்கிட்ட பிடிச்சிங்க. பிடிச்சிட்டு பாதத்தை மட்டும் சுற்றுறீங்க. கிளாக் வைஸ் நிதானமாக சுற்றுங்க. எஸ். ஓகே. ரிவர்ஸ், ரிவர்ஸ். ஓகே. ரிலாக்ஸ். சேஞ்ச். ஆங்கிள் கிராங்க். கணுக்கால்கிட்ட நல்லா இருக்குமெல்லாம் கொஞ்சம் தலை வரட்டும். ரொம்ப இருக்கையும் பிடிக்க வேண்டாம். அந்த கால் ஸ்லிப் ஆகாமல் இருக்க பிடிச்சிட்டு பாதத்தை சுற்றுறீங்க. ஸ்டார்ட். ரிவர்ஸ். இப்போ பட்டர்ஃப்ளை, ஃபுல் பட்டர்ஃப்ளை. 2 பாதத்தையும் சேர்த்து வைங்க. 2 பாதம் இந்த டோஸை உங்கள் 2 கையால் பிடிச்சிங்க. பிடிச்சிட்டு தொடை மேலே கீழையும் அசைக்கிறீங்க. ரெடி. ஸ்டார்ட். கமா. ப்ரெஸ். நிதானமாக ஆரம்பிங்க. ஒரு 5-6 அசைவுக்கு அப்புறமா கொஞ்சம் வேகமாக ஸ்ட்ரெச் பண்ண ஆரம்பிங்க. முடிஞ்ச அளவு உங்கள் தொடை கீழே பதியணும். அந்த தொடை கீழே பதிகிற அளவுக்கு ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் தினமும் ப்ராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி உட்கார முடியும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த தொடை ஜாயிண்ட்டில் கொஞ்சம் பெயின் வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கப்பா. கமா. ஸ்ட்ரெச், 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 ஸ்ட்ரெச். ஓகே. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். காலை நீட்டி உட்காந்துங்க. ரிலாக்ஸ். ரைட். இப்போது ஹேண்ட் எக்ஸசைஸ் போகிறோம். காலை மடக்கி உட்காருங்க. அர்த்த பத்மாசனத்தில் உட்காருங்க. ரைட். இப்போ மடக்கி இருக்கிற காலை வந்துட்டு கீழே இருக்கிற காலோட குதிக்கால் மேலே இருந்தால், குதிக்கால் கெண்டைக்கால் மேலே இருந்தால் போதும். தொடை மேலே ஏற்றி வைக்க வேண்டாம். தொடையை விட்டு கீழே இறக்கி வச்சிங்கன்னா கொஞ்சம் வசதியாக உட்கார முடியும். சரி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2 கையை உயர்த்தி கையை நேரம் நீட்டுங்க. ரைட்.
ஹேண்ட் கிளென்ச்சிங். கைவிரல் நல்லா விரிக்கும் போது மூச்சு உள்ளே இழுங்க, கைவிரலை மடக்கும் போது மூச்சு வெளியே விடுங்க. ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். கட்டை விரலை மூடி மற்ற 4 விரலை அழுத்து, இது ப்ரீத் அவுட். மறுபடியும் ப்ரீத் இன், விரலை நல்லா நீட்டுங்க, ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், டீப் இன்ஹேல். அடுத்தது பாம் பெண்டிங். மறுபடியும் கையை முன்னாடி நீட்டுங்க, ரெடி. பாம் முதல்ல கீழையும் மேலேயும் நீட்ட போகிறோம். பாம் கீழே வளைக்கும் போது ப்ரீத் அவுட், மேலே நீட்டும் போது ப்ரீத் இன். ரெடி, ஸ்டார்ட். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன் நிதானமாக, ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ரிலாக்ஸ். ஹேண்ட் சின் முத்ரா, டீப் இன்ஹேல். நெக்ஸ்ட் ரிஸ்ட் ரொட்டேஷன். அப்படியே கையை நீட்டுங்க, கட்டை விரலை மடக்கி மற்ற 4 விரலையும் மூடுங்க. இப்போது ரிஸ்ட் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷன். உங்கள் ரிஸ்ட் மட்டும்தான் ரொட்டேட் ஆகணும், உங்கள் கையும் மேலே கீழே ஏறி இறங்கி வேண்டாம். ரிவர்ஸ், ரிவர்ஸ். மணிக்கட்டு கீழே இறங்கும்போது மூச்சு வெளியே, மணிக்கட்டு மேலே வரும்போது மூச்சு உள்ளே. ரைட். இப்படி தனித்தனியாக உங்கள் கையில் 2 கையும் சேர்த்து செய்ய முடியலன்னு சொன்னால் ஒரு கையாக பண்ணிக்கலாம். ரைட்டு. ஒரு கையில் இந்த மணிக்கட்டை பிடிச்சிங்க, பிடிச்சிட்டு நிதானமாக ரொட்டேட் பண்ணுங்கள். இதுவும் இந்த 360 டிகிரி ரொட்டேட் ஆகிற மாதிரி பார்த்துங்க. ரைட், சேஞ்ச். ஓகே, ரைட். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் கட்டரை உள்ளே வச்சு மூடுங்க. ரிவர்ஸ். மணிக்கட்டு நல்லா சுற்றணும். ஓகே, ரிலாக்ஸ். ஹேண்ட் சின் முத்ரா, டீப் இன்ஹேல். நெக்ஸ்ட் எல்போ பெண்டிங். மறுபடியும் கையை நீட்டுங்க, உள்ளங்கை மேலே பத்தாம இருக்கட்டும். ரெடி. இப்போது 2 கையும் மடக்கி நீட்ட போகிறோங்க. மடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீத் இன் பண்ணுங்கள், ப்ரீத் இன் பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு கையை மடக்க. அவங்க விரல் வந்து ஷோல்டர் டச் பண்ணுற மாதிரி கொண்டு போங்க. மறுபடியும் நீட்டும் போது ப்ரீத் இன். ரெடி, ஸ்டார்ட். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். உங்கள் அப்பர் ஆர்ம் கிரவுண்டுக்கு பேரலாக இருக்கணும், இந்த லோயர் ஆர்ம் மட்டும்தான் நீட்டி மடக்கணும். ஓகே, அகெயின் ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ரிலாக்ஸ். ஹேண்ட் சின் முத்ரா, ஸ்லோ அண்ட் டீப் இன்ஹேல். நீங்கள் இந்த ஒரு மூமெண்ட்டையும் குறைஞ்ச ஒரு 10 தடவை செய்யுங்க, 2 ஸ்பெல்லாகவும் செஞ்சுக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் எல்போ ரொட்டேஷன். கை 2 கை நீட்டுங்க, உங்கள் வலது கை முட்டிக்கு கீழே, முழங்கை கீழே, இடது கையில் பிடிச்சிங்க. பிடிச்சி இந்த அப்பர் ஆர்ம் வந்து மேலே கீழே ஆடக்கூடாது, இந்த லோயர் ஆர்ம் மட்டும்தான் சுற்ற வேண்டியிருக்கும். ரெடி. கையை மடக்கும்போது ப்ரீத் அவுட், நீட்டும் போது ப்ரீத் இன். இப்போ ஒரு ப்ரீத் இன் எடுங்க, ப்ரீத் அவுட், ப்ரீத் இன் அப்படி நீட்டுங்க, ப்ரீத் அவுட். கமான், ரொட்டேட், ரொட்டேட், ரிவர்ஸ், ரிவர்ஸ், ரிவர்ஸ் ரொட்டேஷன். Breathe in, breathe out, breathe in, breathe out, relax. இப்போ கையை மாற்றி செய்யுங்க. அப்பர் ஆர்ம் ஸ்டெடியாக இருக்கணும், லோயர் ஆர்ம் மட்டும்தான் ரொட்டேட் ஆகணும். ரெடி. ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ரிவர்ஸ், ரிவர்ஸ் ரொட்டேஷன். கை நல்லா நீட்டுங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஹேண்ட் சின் முத்ரா, டீப் இன்ஹேல், டீப் இன்ஹேல். இப்போது உங்கள் 2 கையும் பக்கவாட்டில் நீட்டுங்க, கை நல்லா கிரவுண்டுக்கு பேரலாக வச்சுக்கலாம். ரெடி. இப்போது ப்ரீத் இன் பண்ணுங்கள், ப்ரீத் அவுட் பண்ணும்போது கையை மடக்கி இவங்க ஷோல்டரை உங்கள் கை விரலால் தொட்டுட்டு மறுபடியும் கையை நீட்டுங்க. நீட்டும் போது ப்ரீத் இன். ரெடி. ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். கையை மடக்குங்க, ப்ரீத் இன், கையை நீட்டுங்க, ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ரிலாக்ஸ். ஹேண்ட் சின் முத்ரா, டீப் இன்ஹேல். இப்படி இந்த அர்த்த பத்மாசனில் ஒரே பொசிஷனில் உட்காந்தா கால் உங்களுக்கு மறுத்து போகிற மாதிரியோ இல்லை வலிக்கிற மாதிரியோ ஏதாவது சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா காலை மாற்றி உட்காரலாம். காலை மாற்றி உட்காந்துங்க.
இப்போ ஷோல்டர் ரொட்டேஷன். உங்கள் கையை மடக்கி உங்கள் கை விரல் ஷோல்டர் தொடுற மாதிரி வச்சுக்கோங்க. ரெடி? ஃபார்வர்ட் ரொட்டேஷன். கமான். கை நல்லா மேலே கொண்டு வாங்க. உங்கள் எல்போ நல்லா மேலே நீட்டிட்டு அதுக்கப்புறம் கையை மடக்கி கீழே இருங்க. கீழே கொண்டு வரும்போது 2 எல்போ டச் பண்ணுற மாதிரி கொண்டு வாங்க. ப்ரீத் இன். கை மேலே வரும்போது ப்ரீத் இன். கை கீழே இறங்கும்போது ப்ரீத் அவுட். நிதானமாக பண்ணுங்கள். ஓகே. ரிவர்ஸ் ரொட்டேஷன். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். ரிலாக்ஸ். ஹேண்ட்ஸ் இன் சின் முத்ரா. டீப் இன்ஹேல், டீப் இன்ஹேல். இந்த லெக் ஒர்க் அவுட்டும் இந்த ஆர்ம் ஒர்க் அவுட்டும் வந்து பவன முக்தாசனா பார்ட் 1 ஆன்டி ருமேட்டிக் சீரியஸ். இது இந்த APMP ஆசனா பிராணாயாமா முத்ரா பந்தா இந்த புக்கோட பேர் இதுதான். பீகா ஸ்கூல் ஆஃப் யோகாவுடைய பதிப்பக்கத்துலேருந்து வந்திருக்க புக்கு. இதை எழுதுனது சுவாமி சத்யானந்தாஜி. இந்த புக்கு வாங்கியும் நீங்கள் இந்த பவந்தா சீரீஸ் 1 இந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு இருக்குது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணி இதில் முழுசாக அந்த பலனை பெறலாம். ரைட். இதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பிபிக்கான இன்னும் 2-3 போஸ்ட் பண்ண போகிறோம். ஜானு சிறுசாசனா. வலது காலை மடக்கி இடது காலை நீட்டி உட்காருங்க. ரைட். இடது கால் மடக்குங்க. இடது கால் மடக்குமா. காலை கிழவிங்க. ஓகே. ரெடி? 2 கை சைடில் வச்சு உட்காருங்க. நேரம் நிமிந்து உட்காருங்க. ப்ரீத் இன். கை மேலே உயர்த்துங்க. ப்ரீத் அவுட். முன்னாடி குனிங்க. எஸ். இந்த குனிஞ்ச நிலையில் உங்களால் காலை தொட முடியலனாலும் பரவாயில்ல. எவ்வளோ குனிய முடியுமோ அவ்வளோ குனிஞ்சால் போதும். தலை வந்து முட்டியை தொடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 செகண்ட் இருங்க. 10 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த போஸ்ட்லேருந்து மூச்சை வெளியே விட்டுட்டே முன்னாடி குனிஞ்சோம். எந்திரிக்கும் போது மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே எந்திரிக்க போகிறோம். ரெடி? ப்ரீத் இன், ஆர்ம்ஸ் அப். ப்ரீத் அவுட், ஆர்ம் டவுன். ரைட். இப்போ அப்படியே கையை பின்னாடி வச்சுட்டு முதுகை பின் பக்கமாக வளைங்க. தலையை பின்னாடி தொங்க விடும்போது நல்லா ஆழமாக மூச்சு எடுத்து நிதானமாக மூச்சு வெளியே. இது ஒரு பேக் ஸ்ட்ரெச். இந்த ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கான கவுண்டர். ஓகே. சேஞ்ச் யுவர் லெக் பொசிஷன். ஸ்ட்ரெச் யுவர் லெஃப்ட் லெக். Fold your right. Janu Sirsasana. Sit erect. Breathe in, arms up. Breathe out, bend forward. Yes. Okay. Ready? Breathe in, arms up. Stretch your arm. Breathe out, arm down. Keep your arm back. Stretch your spine. Deep inhale. கழுத்து நல்லா பின்னாடி தொங்க விட்டு ஆழமாக மூச்சு எடுத்து நிதானமாக வெளியே. ரிலாக்ஸ். இது ஜானு சிரசாசனா. 2 காலை நீட்டி உட்காருங்க. கால் சேர்ந்துட்டோம். அடுத்த போஸ் பச்சி மூத்தாசனா பண்ண போகிறோம். கால் பாதத்தை சேர்த்து வைங்க. ஜாயின் யுவர் ஃபுட். ஃபோல்ட் யுவர் ஆர்ம்ஸ். கையை மடக்கி எஸ். ஸ்லைட் பேக். முடிஞ்ச அளவு நல்லா சாஞ்சி உட்காருங்க. செஸ்ட் அப், சின் டவுன். கேஸ் யுவர் பிக் டோஸ். உங்கள் பார்வை உங்கள் கால் கட்டவில்லை மேலே இருக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு செஸ்ட்டை நல்லா நிறுத்துங்க. ஓகே. இதில் ஒரு 10 கவுண்ட், 5 கவுண்ட்லேருந்து 10 கவுண்ட் இந்த மாதிரி இருங்க. இதுக்கப்புறம் மூச்சு இழுத்துக்கிட்டே நேரம் வாங்க. ப்ரீத் இன், ஆர்ம்ஸ் அப். ஸ்ட்ரெச் யுவர் ஆர்ம். ப்ரீத் அவுட், பெண்ட் ஃபார்வர்ட். இதுவும் அப்படி தான். உங்களால் காலை தொட முடிஞ்சால் தொடுங்க. முடியலன்னு சொன்னால் முட்டிக்கு முன்னாடி முட்டி தான் பிடிக்க முடியும்னா முட்டியை பிடிச்சிட்டும் இருக்கலாம். லூஸாக அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஓகே. இந்த டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களால் கால் கட்டல் தொடுற அளவுக்கு வர முடியும். ரெடி? இதுவும் 5 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் இருந்துட்டு மறுபடியும் மூச்சு. ரெடி? ப்ரீத் இன், ஆர்ம்ஸ் அப். ப்ரீத் அவுட், ஆர்ம் டவுன். கையை பின்னாடி வச்சுட்டு முதுகு நல்லா பின்பக்கம் வளைங்க. உங்கள் அடி முதுகுலேருந்து வளையணும். அதில் டீப் இன்ஹேல் எடுத்து நிதானமாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு முன்னாடி குனிகிற ஆசனம் பண்ணன்னு சொன்னால் அது கவுண்டர் போஸ். பின்னாடி வளையிறத செஞ்சிடணும். ஓகே. ரிலாக்ஸ். அடுத்தது அர்த்த மச்சந்திராசனா. வலது காலை மடக்குங்க. வலது பாதத்தை இடது முட்டி பக்கத்தில் வச்சுக்கோங்க. ரைட். வலது கை பின்னாடி கொண்டு போங்க. ரைட். இடது கையை வலது தொடையை சுற்றி வலது தொடையை அழுத்தி நல்லா இடுப்பை முறுக்குங்க. உங்கள் கையால்
வலது காலை பிடிக்கிற மாதிரி பார்க்கணும். முடியலன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்கள் முழங்கையில் தொடையை நல்லா அழுத்தி இடுப்பை முறுக்குங்க. அப்படி முறுக்கும்போது அந்த ஸ்ட்ரெச் இடுப்பில் மட்டும்தான் தெரியும், லோயர் ஹிப்பில் மட்டும்தான் இருக்கணும். நெக் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும். சார் நெக் இந்த டோர் பக்கம் பாரு, ரைட். இந்த மாதிரி நெக்கை வாங்குறது அந்த ஷோல்டருக்கு 90 டிகிரியில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நெக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஷோல்டரை மட்டும் நல்லா பின்பக்கம் கொண்டு போகிறாங்க பாருங்கள். சேஞ்ச். Fold your left leg, left arm back, bring your right arm around your left thigh. Okay, now press your left thigh and twist your hip. Keep your neck free. Artha Machendrasana variation 1. இதில் 3 வேரியேஷன்ஸ் இருக்குது. இது இந்த பேசிக் ஸ்டெப். இதை பண்ணினாலே போதும். நீங்கள் அந்த வலது பக்கம் இடது பக்கம் காலை மடக்கி பண்ணும்போது, வலது காலை மடக்கி பண்ணும்போது லிவர் நல்லா மசாஜ் ஆகும். லெஃப்ட் தை மடக்கி பண்ணும்போது அவங்க அந்த ஸ்ப்ளீன் பேங்க்ரியாஸ் ஆக்டிவேட் ஆகும். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பத்மாசனா, அர்த்த பத்மாசனா. கம் டு அர்த்த பத்மாசனா. ஒரு ஃபார்வர்ட் பெண்ட். யோக முத்ரா. கேட்ச் யுவர் knee. Breathe in, breathe out, bend down. மூச்சு வெளியிட்டு முன்னாடி குனிறீங்க. முன்னாடி குனிஞ்சதுக்கப்புறமா நார்மல் ப்ரீத் இருக்கலாம். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட் பண்ணிக்கலாம். குனிஞ்சிருக்கும்போது நம்மளால் சுவாசம் ஆழமாக இருக்காது. அதனால் வந்து உங்களால் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு நார்மலாக இருந்தால் போதும். ஒரு 10 செகண்ட் இருந்துட்டு எந்திரிச்சிக்கலாம். எந்திரிக்கும் போது ப்ரீத் இன் பண்ணிவிட்டு எந்திரிக்கிறீங்க. ரெடி? ப்ரீத் இன், அப். முட்டியை பிடிச்சிட்டு ஒரு ஸ்ட்ரெச். டீப் இன்ஹேல் அண்ட் ஸ்லோ எக்ஸேல். இந்த போஸ் யோக முத்ரா. முத்ரான்றது வந்து நம்ம இந்த யோகாசனம் பண்ண நம்ம எனர்ஜி கெயின் பண்ணுவோம். அந்த கெயின் பண்ணுற எனர்ஜியை வந்து சேமித்து வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த முத்ராஸில். அப்படி இந்த யோக முத்ரா நீங்கள் பண்ணுறது வந்து நீங்கள் சேவ் பண்ண எனர்ஜியை நீங்கள் உங்களால் இந்த யோகாசனால் உருவான எனர்ஜியை சேவ் பண்ண வைக்க முடியும். இந்த ஃபார்வர்ட் பெண்டுக்கு ஒரு கவுண்டர் ட்விஸ்டிங். வலது கை பின்னாடி வைங்க. இடது கையால் வலது முட்டியை பிடிச்சி லேசாக திரும்புங்க. ரொம்ப அழுத்தி திரும்ப வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு 5 to 10 கவுண்ட். ஓகே, சேஞ்ச். லெஃப்ட் ட்விஸ்ட். இதுலேயும் அந்த ஸ்ட்ரெச் வந்து லோயர் ஹிப்பில் தான் தெரியணும், நெக்கில் தெரிய வேண்டாம். ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஹேண்ட் சின் சின் முத்ரா. டீப் இன்ஹேல் அண்ட் ஸ்லோ எக்ஸேல். இப்போது இந்த போஸ்டில் உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு நிதானமாக மூச்சு உள்ள, நிதானமாக மூச்சு வெளியே. உங்கள் உள் மூச்சு வந்து 3 செகண்ட்லேருந்து 5 செகண்ட் என்ற நேரம் வரைக்கும் உள் மூச்சு எடுத்து அதே அளவு நேரம் மூச்சு வெளியே விடுற மாதிரி ஒரு 10 தடவை 20 தடவை பண்ணுங்கள். தொடர்ந்து ஒரே போஸ்டில் உட்காரமுன்னா காலை மாற்றி மாற்றி வச்சுட்டு இந்த ப்ரீத் பண்ண ஆரம்பித்தாலே உங்களுக்கு ஆக்சிஜன் லெவலும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். இந்த போஸ்டெல்லாம் பண்ணிவிட்டு இந்த நெல்லை மூச்சு பயிற்சியில் உட்காரும்போது உங்களை அறியாமலே அந்த மூச்சு பயிரில் லயிச்சு இருக்க முடியும். இந்த மாதிரி இந்த பவனாசனா பார்ட் 1 செஞ்சுட்டு இந்த ஜானு சிர்சாசனா, பச்சிமோத்தாசனா, அர்த்த மச்சேந்திராசனா இதை 3ஐயும் பண்ணிவிட்டு பத்மாசனில் உட்காந்துட்டு உடன் மூச்சு பயிற்சி, நிதானமான உள்மூச்சு, நிதானமான வெளிமூச்சு இதை பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே உங்கள் மன இறுக்கத்தை போக்க முடியும். அதன் மூலயமா உங்கள் பிபியும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நன்றி.